Hi friends, welcome to Samani's Wasam. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா பீட் பண்ணோடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், முட்டை இந்த அளவு பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த பட்டரோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா எக்கோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கப் அளவுக்கு மைதா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ரெண்டுமே 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் அளவு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வேறு எந்த கலருமே ஆட் பண்ணல. பீட்ரூட் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பர்வான ரெட் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத பேனாக இருக்கட்டும். அதில் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் அடியில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி ஆயில் க்ரீஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது மேலே நான் நட்ஸை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பாதாமும் வால்நட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற சால்ட் மேலே ஒரு சின்னதாக ஸ்டாண்டோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன மூடி ஏதாச்சும் வச்சு கூட நம்ம அந்த பேட்டரை அதில் எடுத்து வச்சுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் 20 or 30 மினிட்ஸ், எனக்கு இந்த கேக் 30 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக. பாருங்கள், ஆஃப்டர் 30 மினிட்ஸ் சூப்பராக கேக் ரெடியாகி வந்துருச்சு. இது நல்லா குக் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்க் அல்லது ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது இப்போ நம்ம எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா ஆறின உடனே டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பர்வான கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் பீட்ரூட் ஆட் பண்ணோடனே இது நல்லா ரெட் கலரில் வரும்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் எல்லோயிஸாக தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால நான் அதை ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே சென்டரில் கட் பண்ணோன்னா நமக்கு ஹார்ட் ஷேப்பில் சூப்பர்வான கேக் ரெடி ஆகிடும். ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக். இந்த கேக் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.